நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நிக்கோட்டின்னால வந்து பேசுனதுக்கு வந்து அடிக்ஷன் வரும். ஸோ அதை நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணும்போது ஸோ அவங்களோட ஹவுஸ்லேயே அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள சில்ட்ரன்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தா ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரிகரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு திரும்ப திரும்ப ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லணும். அந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங் வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் ராமசாமி, பல்மனாலஜிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம டெல்டா பகுதி மக்களுக்கு லாஸ்ட் 6 இயர்ஸாக நுரையீரல் மற்றும் சுவாச நோய்க்கான சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம நோ ஸ்மோக்கிங் டே அப்படிங்கிற ஒரு புகையிலை எதிர்ப்பு தினத்தில் இணைஞ்சிருக்கோம். அப்படின்றதுனால இந்த புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது எப்போலேருந்து எதனால் அனுசரிக்கப்படுது? புகையிலை எதிர்ப்பு தினங்கிறது 1984ஆம் ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2வது புதன்கிழமை இதை வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் 11ஆம் தேதி வந்து இது அனுசரிக்கப்படுகிறது. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, புகைப்பிடிப்பதனால் நுரையீரலுக்கு வந்து என்ன பாதிப்பு வருது, உடலுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மேலும் அந்த புகைப்பிடித்தலேருந்து விட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி அவங்கள அதிலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நம்ம ஆண்டுதோறும் இதை கடைப்பிடிக்கிறோம். சார், இப்போ ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்து விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வர முடிய மாட்டேதில்ல. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? ஆக்சுவலாக ஸ்மோக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 7000 கெமிக்கல்ஸ் வந்து அந்த புகையிலிருந்து வெளியிடுது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நிக்கோட்டின்கிற கண்டென்ட்டு. ஸோ அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்ஹேல் பண்ண அந்த ஸ்மோக்லேருந்து வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகிடும். ஸோ பிரெயினில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்து நமக்கு டோப்பமின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். அந்த டோப்பமின் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு ப்ளஷர் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட்னஸ் கிடைக்கும், ஒரு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஒரு தோணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது கிரேவிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பி எடுக்கணுங்கிறதையும் தூண்டும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு திரும்ப ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லணும். அந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு நிக்கோட்டினால் அடிக்ஷன் ப்ளஸ் அட்டரன்ஸ், அடிக்ஷன் ப்ளஸ் டாலரன்ஸ் ரெண்டும் டெவலப் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வந்து ஃபர்தராக வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார், அதில் இருக்க ஒரு முக்கியமான நிக்கோட்டின்கிற பொருள்னால இந்த ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த ஸ்மோக் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும்? ஸோ ஸ்மோக் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஹெட்டிலேருந்து ஃபுட் வரையும் எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெயினில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கு காமனாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுங்க இல்லை. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து புகையிலையினால் வர்ற ஸ்மோக் தான். அதில் உள்ள கார்சினோஜென்ஸ் தான். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு த்ரோட்டில் வர்ற கேன்சர்ஸு, லங்ஸை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா லங்ஸில் வர்ற ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் டிசீஸுக்கு வந்து ஸ்மோக் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ ஹார்ட்டை பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக்குங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா அதில் வர்ற கேன்சர்ஸ், எல்லா ஆர்கன்ஸில் வர்ற கேன்சர்ஸுக்கு அதான் ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பெப்டிக் அல்சர் டிசீஸு, அதுக்கப்புறம் ஜிஆர்டி, இந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கான ரீசன் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி வர்றது காமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு, ஸோ எலும்பு வந்து ஆஸ்டியோபீனியா, அப்புறம் மசில்ஸில் வந்து சார்கோபீனியா. அதுக்கப்புறம் ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அந்த பொலிவு குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் மாதிரி அவங்களோட லுக் அப்பியரன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இயர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர், நரமுடி வர்றதில்ல. ஸோ அது இந்த மாதிரி ஹெட்டிலேருந்து ஃபுட் வரையும் அந்த ஸ்மோக்னால் வர கெமிக்கல்ஸ்னால நிறையா பாதிப்புகள் வந்து நம்ம மனிதனுக்கு உண்டாகும். சார், ஸ்மோக் பண்ணுறதுனால தலையிலேருந்து கால் வரையும் நமக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது ஸ்மோக் பண்ணுறவங்க அப்படிங்கிறத தாண்டி பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதையும் இப்போ நடைமுறையில் அதிகமாக நம்ம கேட்குறோம். அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்கில் 2 வகை இருக்குது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா யார் வந்து அந்த சிகரெட்ஸை வந்து வாயில் வச்சு இழுத்து வெளியில் வர்றாங்களோ அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னா, ஸோ அவங்க இழுத்து வெளியில் வர்றாங்கள அட்மாஸ்பியரில் உள்ள புகை ப்ளஸ் அந்த சிகரெட்ஸ்லேருந்து அந்த பேர்ன் ஆகிறதுனால வர்ற புகை,
இது ரெண்டும் வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ஸில் இருந்துக்கிட்டு அதுலேருந்து ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் பேசிவ் ஸ்மோக்கர். ஸோ மோஸ்ட் காமனாக இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்கள், ஃபீமேல்ஸு, ஸோ அவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா, ஸோ அவங்களோட ஹவுஸ்லேயே அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள சில்ட்ரன்ஸ் அண்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸ், ஸோ பப்ளிக் பிளேசஸ்லேயும் வந்து நிறையா அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்புறம் ஒர்க் பிளேசஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்மோக் பண்ணுறவங்கள காட்டியும் ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். சார், நம்ம பேசிவ் ஸ்மோக் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதாவது இன்னொருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வரக்கூடியது பேசிவ் ஸ்மோக்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கில் என்ன எஃபெக்ட் ஏற்படுமோ உடல் ரீதியாக அதே எஃபெக்ட் தான் பேசிவ் ஸ்மோக்லேயே ஏற்படுமா சார்? ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்மோக்கோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஃபில்டர்ஸ் சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிடும். வேறு பேசிவ் ஸ்மோக்கர்ஸுக்கு அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே எஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோர்ஸாக இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறதுனால நிறையா புகைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து நார்மலாக இன்ஹேல் பண்ணுறதுனால அது ப்ரொலாங்டு பீரியட் வந்து நம்மளோட லங் டிஷ்யூஸில் செல்ஸில் வந்து அந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டு நிறையா பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், இப்போ வந்து நுரையீரலுக்கும் இந்த ஸ்மோக்கிங்க்குமான தொடர்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவீங்க? ஸோ நுரையீரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் உள்ள செல்ஸ், ஸோ அந்த எபித்தீலியல் லைனிங்ஸ் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ரைட் ஃப்ரம் தி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேருந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல உள்ள செல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வியோலை எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதனால என்னென்ன வருதுன்னா, ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக்னால சொல்கிறது வந்து கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரானிக் பிராங்கைட்டிஸ், எம்ஃபைசிமா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்சன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் லங்கோட இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ அந்த எபித்தீலியல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளோட நேச்சுரல் டிஃபென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ காமன் இன்ஃபெக்ஷனாக காமனாக உள்ள கம்யூனிட்டி அக்வைர்ட் நிமோனியான பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு, ஸோ ஆல்வியோலை, 2 ஆல்வியோலைக்கு நடுவில் வந்து இன்டர்ஸ்டிஷியம்னு ஒரு லேயர் இருக்கும். ஸோ அங்கே வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் நிறைய வரலாம். ஸோ இடியோபதிக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ், ஸ்மோக்கிங் ரிலேட்டட் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு இது ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ மென் அண்ட் உமனை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் காமன் கேன்சர் ஃபார் போத் அண்ட் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அப்படின்னா லங் கேன்சர் தான். ஸோ லங் கேன்சருக்கு இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நுரையீரலில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதிகமாக ஒரு நபர் ஸ்மோக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு நுரையீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த நுரையீரலை மறுபடியும் நம்மளால் ட்ரீட்மெண்ட்னால நார்மலாக மாற்ற முடியுமா சார்? ஆக்சுவலாக ஸ்மோக்கர்ஸில் வந்து நெவர் ஸ்மோக்கர்ஸ்மோ, கரண்ட் ஸ்மோக்கர்ஸ், ஃபார்மர் ஸ்மோக்கர்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ நெவர் ஸ்மோக்கர்ஸ்னால் அவங்களோட லைஃப் டைமில் லெஸ் தென் 100 சிகரெட்ஸ் எடுத்தவங்க தான் நெவர் ஸ்மோக்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனராக தான் அஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம். வேற கரண்ட் ஸ்மோக்கர்ஸு இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போசர் தான், அந்த குமுலேட்டிவ் எக்ஸ்போசர் தான் ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சிஓபிடி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லங். ஸோ அவங்க வந்து திருப்பி நார்மலுக்கு வருவாங்கன்னா அது கஷ்டம். பட் என்னென்னா அவங்க அந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்தர் டெஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லங் கேன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் ஸ்மோக் பண்ணுறீங்கிறது எப்படி வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லங் கேன்சரோ, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி குவிட் பண்ணீங்கிறது அது இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லங் கேன்சர். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து லங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது அவசியமானது? ஸோ உணவுகள்னு பார்த்தோம்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸோ கீரைகள் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஸோ அதில் விட்டமின் சி கண்டென்ட் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, லெமன், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், கொய்யா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஆப்பிள், பியர், பேரிக்காய், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீ ஃபுட்ஸ்,
ஸோ அதில் எல்லாமே வந்து ஃபிஷ்ஷில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் கண்டெய்னிங் ரிச்சாக இருக்கும் அந்த ஃபிஷ்லாம். அதுக்கப்புறம் அடிக்குவேட் வாட்டர், அப்புறம் சவுண்ட் ஸ்லீப் 6 to 8 ஹவர்ஸ் வந்து டெய்லி ஸ்லீப்பு, அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட லங் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சார் இப்போ வந்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறாரு, பட் வந்து ஒரு அவேர்னஸ்னாலேயோ ஏதோ ஒரு சம்திங் ரீசனால அந்த ஸ்மோக் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். திடீர்னு அப்படி நிறுத்துறதுனால உடல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நிக்கோட்டின்னால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அடிக்ஷன் வரும். ஸோ அதை நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணும்போது நிக்கோட்டின் வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னு வரும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெட் ஏக் வரும். எப்போதும் போல் நார்மலாக இருக்காமல் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, ஃபெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டபிள், டென்ஸ்டாகவே இருப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிரிஸ்காக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டாங்க, டல்லாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் இல்லாமல் வரும், இன்சோமினியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கூட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக நிக்கோட்டின் வித்ட்ராயல்னால வர்ற சிம்டம்ஸ். ஓகே சார், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது, நிறைய இளைஞர்கள் இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கத்துக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களெல்லாம் அதுலேருந்து மீட்டு வெளில கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்மோக்லேருந்து ஈஸியாக விடுபட்டுலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னா அவங்க வெளியில் வரணுங்கிறது திங்க் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டர். ஸோ யூஸ்வலாக அவங்க எதனால் ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா, ஒன்று மூவிஸை பார்த்துட்டு பண்ணுறாங்க, இல்லை சீனியர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வந்து புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுறவங்க தான் வந்து அதிகம். ஸோ இதனால் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஸோ 1 or 2 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நிக்கோட்டின்னால ஸோ அவங்களுக்கு இன்னும் எடுக்கணும், அந்த ப்ளஷர் இன்னும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக எடுப்பாங்க. அதுவே அடிக்ஷன், டாலரன்ஸு அப்படின்னு வந்துடும். நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க விடணும்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். சார் இப்போ நிறைய ஸ்மோக்கிங் பற்றி பேசினோம், யங்ஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினோம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு நபர் உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, ஆடியோ கேட்டுட்டு இருக்காங்க, அப்படிங்கிற பட்சத்தில் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக அதுக்கு வெல் டிசைன்டு பிளான் இருக்குது, 5 year ஸ்ட்ராட்டஜின்னு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் எங்களுக்கு ரொட்டீனாக லங் கிளினிக் வர்ற பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்க் 5 yearல ஃபஸ்ட் ஆஸ்க் அவங்கள்ட்ட கேட்போம், ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா அடுத்து வந்து அட்வைஸ். ஸோ அவங்களுக்கு ஸ்மோக்கிங்னால என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். தென் வந்து அவங்கள அசஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் சார் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, ஸோ அவங்களோட வில்லிங்னஸ் டு ஸ்டாப் என்னங்கிறத அசஸ் பண்ணுவோம். ஸோ அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு அசிஸ்ட். ஸோ அவங்களுக்கு டிபெண்டன்ஸு அந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிஹேவியரல் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு ஒரு பிஹேவியரல் தெரப்பி கொடுப்போம். அதுக்கப்புறம் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு இருக்குது, அப்புறம் ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகரிங் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தா ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை ட்ரிகர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அரேஞ்ச். ஸோ அவங்கள திருப்பி வந்து மந்த்லி இல்லை வீக்லி வந்து ஃபாலோ அப்புக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள ஃபுல்லும் அதுலேருந்து வெளியில் வர்ற அளவுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக வெளியில் கொண்டு வரும். சார், இன்னைக்கு நோ ஸ்மோக்கிங் டேல கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கணும், புகை நமக்கு பகை. ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தை நலமாக வச்சுட்டு நம்ம இந்தியாவை வந்து வளமாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.